22வது கணக்கு x மைனஸ் 2 இன்ட்டு ஒய் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0, 6 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு ஒய் பிளஸ் 8 ஈக்குவல் டு 0 ஆகிய நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை என காட்டுக. என்ன வார்த்தைகள் முக்கியம்? ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. அப்போ ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை இல்லைன்னா ஒன்றுக்கொன்று இணையானவைன்னு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாவே, இரண்டு நேர்கோடுகள் கொடுத்துருக்காங்க, இரண்டு நேர்கோடுகளுக்கு பதிலாக இங்கே 2 புள்ளி இங்கே 2 புள்ளி தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தைகள் வந்தாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒன்றுக்கொன்று வார்த்தைகள் வந்தாவே சாய்வு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சாய்வு கண்டுபிடிக்கும் போது 2 நேர்கோடுகள், அப்போ இதனுடைய சாய்வு 1, இதனுடைய சாய்வு 1. அப்போ செங்குத்தானவை இருந்துச்சுன்னா 2 நேர்கோடுகள் இருக்கிறதுனால ஒரு நேர்கோட்டின் சாய்வு m1, இன்னொரு நேர்கோட்டின் சாய்வு m2. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா -1 வரணும். இல்லைங்க மிஸ் அப்படி இல்லைன்னா ஒன்றினுடைய சாய்வு இன்னொன்றினுடைய தலைகீழே வரணும், குறி மாற்றி வரணும். ஓகே, அப்போ ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை என்றால் சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1. ஒருவேளை ஒன்றுக்கொன்று இணைன்னு வந்துச்சுன்னா இரண்டினுடைய சாய்வும் சமமாக இருக்கும். அப்போ சாய்வுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் நேர்கோட்டின் சாய்வு x மைனஸ் 2 இன்ட்டு ஒய் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0வின் சாய்வு. ஒரு நேர்கோடு முதல் நேர்கோடு m1 ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? இங்கே எழுதிக்கோங்க. m ஈக்குவல் டு சாய்வுன்னு சொன்னாவே மைனஸ் எக்ஸின் கீழ் பை ஒய்யின் கீழ். இந்த ஃபார்முலா மட்டும் எழுதினீங்களாவே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. இல்லைங்க மிஸ் அந்த ஃபார்முலா எழுதலை, டைரெக்டாக நான் சாய்வு கண்டுபிடிக்கணும், டோன்ட் வரி, அதுக்கும் மார்க் கிடைக்கும். அப்போது இதனுடைய சாய்வு நம்ம கண்டுபிடிக்கணும். இதனுடைய சாய்வை நம்ம தான் எடுத்துக்கிறோம், m1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபார்முலா என்னது? மைனஸ் எக்ஸின் கீழ். அப்போ எக்ஸுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா இதுன்னு அர்த்தம். எத்தனை எக்ஸ்? ஒரு எக்ஸ். அது என்ன ஒரு எக்ஸு? +1. குறியிலன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போது எக்ஸின் கீழ் என்னது? +1. இங்கே என்ன இருக்குது? மைனஸ். அப்போ -1 பை ஒய்யின் கீழ் என்னன்னு பாருங்க, குறியோட சேர்த்து போடணும், -2. மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடுச்சு? கேன்சல், ஈக்குவல் டு 1/2. அடுத்து எதனுடைய சாய்வு? 6x + 3y + 8 ஈக்குவல் டு 0வின் சாய்வு. இல்லை என்ற நேர்கோட்டின் சாய்வு. டைமிங் எந்த அளவுக்கு நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ரொம்ப நீட்டாக எழுதிட்டு போனீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். இதனுடைய சாய்வு m2 ஈக்குவல் டு அதே ஃபார்ம் தான், மைனஸ் எக்ஸின் கீழ் பை ஒய்யின் கீழ். ஒரு முறை எழுதுனா போதும். அப்போ எக்ஸினுடைய கீழ் என்னன்னு பாருங்க 6, ஒய்யினுடைய கீழ் என்னது 3. ஏன் மிஸ் இங்கே மட்டும் மைனஸ் கிரவுண்ட் பண்ணீங்கன்னா குறி போடனாலும் ப்ளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். மைனஸ் இருந்துச்சுன்னா குறியோட சேர்த்து போடணும் அர்த்தம். அப்போ ஃபார்முலாவில் வர்றது என்னது? மைனஸ் எக்ஸின் கீழ் 6 பை ஒய்யின் கீழ் 3. மேலே இங்கே கேன்சல் பண்ணலாம். 4 3 3, 2 3 6. குறிய மறந்துடக்கூடாது, -2/1. ஓகே, ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை எனில், ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை எனில் நாங்கள் சிரம போட்டுக்கிறீங்க, இது ஒன்றுக்கொன்றுன்னு சொல்லுவோம். செங்குத்துக்கு பர்பெண்டிகுலர், செங்குத்துனா அப்படி தானே வரணும், அதுக்காக தான் அது இப்படி போகிறது, டீ மாதிரி போகிறது. ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை எனில் ஏன்னா நம்ம கண்டிஷன் இங்கே நான் உங்களுக்கு கேள்வியிலே சொல்லிட்டேன், எழுதுங்க. m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. m1 மதிப்பு 1/2 இன்ட்டு m2 மதிப்பு -1/1 ஈக்குவல் டு ஒரு பின்ன எண் நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா குறுக்க கேன்சல் பண்ணணும். ஒன்று ஒன்றால் வகுத்தா 1 தான் கிடைக்கும். ஓரெண் 2, ஓரெண் 2. என்ன ஒன்று வந்துச்சு? இங்கே -1. மைனஸ் தானே இருக்குது, எந்த ஒரு எண்ணு கூடியும் 1ஆல் பெருக்கணும் அதே தான், எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் வகுத்தாலும் அதே தான். ஸோ -1 ஈக்குவல் டு -1. நான் ஏற்கனவே ஒன்றுக்கொன்று செங்குத்தான வேணின்னு சொல்லிட்டு இங்கே போட்டு நிரூபிச்சிட்டேன், இங்கே வந்துருச்சு. ஸோ காட்டப்பட்டது அல்லது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதணும். ஓகே.